இந்த வீடியோ நம்மளோட மொபைல்ல எந்த விதமான ஒரு டேட்டா யூசேஜுமே இல்லாம ஆஃப்லைன்ல மேப்ஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல கூகுள் மேப்ஸ் எப்படி ஆஃப்லைன்ல யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மேப்பை வந்து நீங்க ஆண்ட்ராய்ட் ஐஓஎஸ் ரெண்டுலையுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு இம்பார்ட்டண்டான இடத்துக்கு மேப்பை யூஸ் பண்ணி போக்கிட்டு இருக்கும்போது உங்களோட மொபைலில் டேட்டா இல்லை அப்படின்னாலோ, அப்படி இல்லைனா உங்களோட மொபைலுக்கு வந்து கவரேஜ் இல்லை அப்படின்னாலோ இந்த ஆஃப்லைன் மேப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து போய்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன்லைனில் எந்த மாதிரியான மேப் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இந்த ஆப் மூலியமாக நம்ம ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடமுமே வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு கணக்காக வந்து அந்த மேப்லேயே காட்டி கொடுத்துருவோம். ஸோ இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகலை அப்படின்னாலும் நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோவை தவறாமல் கடைசி பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைச்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் ரெண்டுலேயுமே வந்து கிடைக்குது. ஸோ அது எல்லாத்தோடையுமே லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ இதை நாம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் அதோட ப்ரைவசி பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ்க்கு வந்து அக்ரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டையுமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுமே இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அது கேட்குற பெர்மிஷன்ஸுக்கும் எலோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மொபைலில் வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அந்த மேப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் ஜூம் பண்ணியே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜூம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து டவுன்லோட் மேப் அப்படின்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடோட மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 67 MB தான் இருக்குது. ஸோ டவுன்லோட் மேப் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் மேப்பு வந்து ஆஃப்லைனில் ஒர்க் ஆகும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட மொபைலில் டேட்டா இல்லை அப்படின்னாலோ, இல்லைனா மொபைலில் கவரேஜ் இருந்துச்சு அப்படின்னாலோ, நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்ச மேப்பே யூஸ் பண்ணி நம்ம நினைக்கிற இடத்துக்கு வந்து ஈஸியாக போய்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒர்க் ஆகுது. அதனால தான் நான் வந்து முதல்லையே கூகுள் மேப் சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுமே நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வைஃபை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நாம் தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டு இந்த மேப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போக நினைக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் இடத்த எல்லாமே வந்து அது வந்து அக்யூரேட்டாக வந்து காட்டிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து டேட்டா இல்லை அப்படின்னா கூட, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மொபைலில் வந்து யாரும் வந்து எந்த விதமான இன்டர்நெட் கனெக்ஷனுமே இல்லை. பட் மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் டேட்டா தீர்ந்துருச்சு அப்படின்னாலோ, அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து கவரேஜ் இல்லை அப்படின்னாலோ, நீங்கள் எங்கேயாவது போய்கிட்டு இருக்கும்போது உங்களோட பயணத்தை வந்து இந்த மேப்ஸ் இல்லாமல் பாதிலே விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே மேப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே போக நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து ஈஸியாக வந்து போய்க்க முடியும். நிச்சயமா உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்கள் எங்கேயாவது மேப்பை யூஸ் பண்ணி வெளியில் போய்கிட்டு இருக்கும்போது பாதிலேயே உங்களோட மொபைல் டேட்டா தீர்ந்துருச்சு அப்படின்னாலும், அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்து கவரேஜே வரல அப்படின்னாலும், உங்களோட பயணத்தை வந்து நீங்கள் பாதிலேயே விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் போக நினைச்ச இடத்துக்கு ஈஸியாக வந்து போய்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்படி உங்களோட நண்பர்கள் எல்லாரும் கூடயுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் மேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா இருந்தால் இந்த வீடியோ நிச்சயமா அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட கிடைச்சிடும். மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.